சிங்கப்பெண் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனந்தி ஒரு முடிவு பண்றாங்க. இந்த பக்கமா மித்ரா ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுக்குறாங்க. அப்பா அம்மா ஏற்கனவே மனநொந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா உயிரோடு இருக்கவே மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி தப்பு பண்ணினது நாம தான். நாம கர்ப்பமா இருக்கிற விஷயம் மட்டும் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நம்ம அன்பை பார்த்துட்டு நம்ம உயிரோடு இருக்கவே கூடாது. கடைசியா அன்பை பார்த்து பேசிட்டு நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது. கடலோட கடலா கலந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு ஆனந்தி முடிவெடுத்துட்டு போறாங்க. ஆனந்தி அன்புக்கு ஃபோன் பண்ணி, அன்பு நான் உங்களை பார்க்கணும் போல இருக்கு, நீங்க வர முடியுமான்னு கேட்குறாங்க. எங்க வரட்டும் ஆனந்தி? உன்னோட ஃபோனுக்காக நான் காத்திருந்தேங்கிறாங்க. அப்படியே அன்பு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கடலுக்கு வர போகிறாங்க. மகேஷ் கிட்ட அன்னைக்கு வார்டன் பேசினதை பற்றி ஆனந்தி கிட்ட பேசலாங்கிறதுக்காக மகேஷ் அங்கே ஹாஸ்டலுக்கு வராங்க. மகேஷ் வரும்போது அப்போ தான் ஆட்டோ ஏறி போகிறாங்க ஆனந்தி. மகேஷ் பார்த்துட்டு என்னது ஆனந்தி ஆட்டோ பிடிச்சி போகிறாளே, அப்போ எங்கே போவா, சரி பின்னாடியே போகலாம் அப்படின்னு மகேஷ் அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி போகிறாங்க. அன்பு ஆனந்தி பேசின சந்தோஷத்தில், அன்பு ஆனந்தியை பார்க்க போகிற சந்தோஷத்தில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் ஆனந்தி ஏன் இப்படி சோகமாக பேசுகிறா, இப்படியெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பேசுவாள், கொஞ்சம் காலமாக ஆனந்தி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க அன்பு. சரி இன்னைக்கு மனசு விட்டு பேசிட வேண்டியதுதான் நினைச்சிட்டு போறாங்க அன்பு. ஆனந்திக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அன்னைக்கு டாக்டர் சொன்னாங்களே சீக்கிரமா ஆனந்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லது, இப்படியே இருந்தீங்கன்னா ஆனந்திக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அப்படி என்னதான் அவளுக்கு பிரச்சனைன்னு யோசிக்கிறாங்க. அது என்னவா இருந்தாலும் இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. நடக்கிறதையும் டாக்டர் சொன்னதையெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்படியே தலையே சுத்துற மாதிரி இருக்கு. சரி இதை பத்தியெல்லாம் ஆனந்தி கிட்ட பேசினா தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இதுல வேற மகேஷ் தான் மாப்பிள்ளைன்னு ஆனந்தியோட அப்பா முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் ஆனந்திக்கு தெரியுமா தெரியாதா, இதை பத்தி எல்லாம் தெளிவா இன்னைக்கு பேசி முடிவு வரட்டுங்கிறக்காக அன்பு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனந்தியும் ஆட்டோ விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனந்தியை பார்த்த சந்தோஷத்துல அன்பு ஓடி வந்ததும், ஆனந்தி நல்லா இருக்கியா, ஏன் ஆனந்தி முன்ன மாதிரி என்கிட்ட நீ பேசவே மாட்டேங்கிறியே, உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க அன்பு. அன்பு நீ கோவிச்சுக்காத அப்படின்னு ஆனந்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு ஆனந்தி, நீ ஒரு வாரமா என்ன பார்க்காம பேசாம இருந்தது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் இருக்காது ஆனந்தி, என்கிட்ட எப்பவும் போல நீ பேசணும், இப்படி இருக்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு, இன்னைக்கு உன்னை பார்த்ததும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இப்படி ஆனந்தியும் அன்பும் பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து மகேஷ் பார்த்துட்டு இருக்காங்க. என்னது ஆனந்தி அன்பை பார்த்ததும் ஏதோ அழுத்திட்டு இருக்காளே, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, அன்பு கிட்ட சொல்லித்தான் அழுகிறாளா அப்படின்னு மகேஷ் தூரமா நின்று என்னன்னு தெரியாம புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அன்பு எங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க, அண்ணா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, அண்ணன் அண்ணி செஞ்சதை நினைச்சு எங்க அப்பா ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. அன்பு இப்ப போய் நீங்களும் நானும் லவ் பண்றோன்னு எங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல, என்னோட சந்தோஷத்தை விட என் அப்பா அம்மா சந்தோஷமும் குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அன்பு என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்க கூட பழகி இருக்க கூடாது, தேவையில்லாம நான் உங்களை லவ் பண்ணி மனசையும் கெடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அன்புன்னு கதறி அலறாங்க ஆனந்தி. நான் வாழ கூட தகுதி இல்லாதவளா போயிட்டேன், நீங்க உங்க அம்மா பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும் அன்பு. ஆனந்தி சொல்லி முடிச்சதும் அன்புக்கு சரியான கோவம் வருது. ஆனந்தி உனக்கு என்னாச்சு, ஏன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, நீ சொன்னா என் மனசுல உன்னை தூக்கி போட்டுட்டு நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன் நினைச்சியா, நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், நீயும் நானும் ஓடி போய் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் சொல்றேன், அப்படி இல்லையே ஆனந்தி, நீ சாதாரணமா ஏதோ ஒரு சப்பக்கட்டு காரணம் தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் அன்னைக்கே டாக்டர் போய் பார்த்தேன் ஆனந்தி. அன்பு டாக்டரை பாத்தீங்களா அப்படின்னு சாக்காகி கேக்குறாங்க ஆனந்தி. ஆமா அன்னைக்கே நான் டாக்டர் போய் பார்த்தேன், உனக்கு ஏதோ வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குதுன்னு என்கிட்ட சொன்னாங்க, உன்னால மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும்னு என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல, அந்த பிரச்சனை என்னங்கிறது நீயும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருக்கிற ஆனந்தி, இப்ப சொல்லுவியா அப்ப சொல்லுவியான்னு நானும் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன், ஆனா டாக்டர் அன்னைக்கே சொல்லிட்டேன் அந்த பிரச்சனை என்னங்கிறது இப்ப நீயா சொல்ல போறியா இல்ல நான் டாக்டரையே பார்த்து நேரா கேட்டுக்கிட்டுமாங்கிறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல அன்பு, இல்ல ஆனந்தி நீ ஏதோ மறைக்கிறேன்னு நல்லா தெரியுது. அன்பு கேட்க கேட்க ஆனந்தி எக்கி எக்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிற மகேஷ் என்னது அன்பு எதுக்காக ஆனந்தி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான், இவ்வளவு அழுதுட்டு இருக்கா, என்னவா இருக்கும்னு பாக்குறாங்க. ஆனந்தி அழுதுகிட்டே நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த பக்கமா மகேஷ் காதுல விழுந்ததும், ஒருவேளை கர்ப்பத்துக்கு காரணம் இந்த அன்பு தானா, அதனாலதான் ஆனந்தி பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காளா, ஆனந்தி கர்ப்பமானது இவன் மறுக்கிறானா அப்படின்னு நினைச்சிட்டு மகேஷ் அங்க இருந்து சத்தம் போடுறாங்க. ஓடி வந்ததும் அன்பை அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனந்தி முடிஞ்ச வரைக்கும் குறுக்க விழுந்து மகேஷை தடுத்து நிறுத்துறாங்க. தாண்டி அன்பு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அன்பு அமைதியா நின்று அடியை வாங்கிட்டு இருக்காங்க. நீ நம்பி ஆனந்தி ஒப்படைச்சதுக்கு இப்படி கலங்கப்படுத்திட்டியே, நீ எல்லாம் மனுஷனா மிருகமா, இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க மகேஷ். அவ என்னோட தேவதை, அவளை நீ இப்படி கலங்கப்படுத்திட்டியாடா, அட்லீஸ்ட் நீ சந்தோஷமாவது வச்சிருந்திருக்கலாம், பொது இடத்துல நின்று கதறும்படி வச்சுட்டியாடா ஒரு மனுஷனா அப்படின்னு கண்டபடி பேசிட்டு இருக்காங்க மகேஷ். மகேஷ் சார் அவரை அடிக்காதீங்க, அவர் ஒண்ணுமே பண்ணலைங்கிறாங்க ஆனந்தி. ஆனந்தி எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது, தீங்கு நினைக்கூடாதுன்னு கெடுதல் நினைக்காதவனி உன்னை போய் இப்படி கலங்கப்படுத்திட்டானே, இதை எப்படி என்னால ஏற்றுக்க முடியுங்கிறாங்க மகேஷ். ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு தெரியாம நானே கலங்கி போய் நிக்கிறேன், இவர் என்னடானா அதுக்கு காரணம் நான் தானே, என்ன அடிக்கிறாரு, என்னோட சுண்டு விரல் கூட ஆனந்தி மேல பட்டதே இல்லை, அப்படிப்பட்ட என் பேர்ல இப்படி ஒரு பழி சொல்றாரு. ஆனந்தி அவ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கா. இங்க ஒண்ணுமே புரியாம மகேஷ் வேற அன்பை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றதை நீங்க முழுசா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, ஆனந்தி இப்பதான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான்னு அன்பு சொல்ல 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 வாய் மூடாம மகேஷ் அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இப்பதான் ஆனந்தி சொல்லி எனக்கு தெரியுங்கிறாங்க அன்பு. ஆனந்தியும் சொல்ல முடியாம அழுதுட்டு நிக்கிறாங்க. இதை பார்த்த மகேஷ் அப்ப யார் காரணம் ஆனந்தி, உன்னை கலங்கப்படுத்தினவன் யாருன்னு சொல்லு ஆனந்தி, சொல்லு சொல்லுன்னு கேக்குறாங்க மகேஷ். அன்புக்கு இப்பதான் உண்மை என்னங்கிறதே புரியுது. அப்ப ஆனந்தி கர்ப்பமா இருக்காளா, இதுக்கு காரணம் யாரா இருக்கும், சத்தியமா நான் இல்லையே, எனக்கே நல்லா தெரியும் ஆனந்தியை நான் எந்த இடத்துல வச்சு பாக்குறேன், ஆனந்திய மனசார விரும்பினேனே தவிர அவங்க நான் கலங்கப்படுத்தினேன்
நினைச்சதில்ல. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆனந்தி இப்படி கலங்கி போய் நிற்கிறாளே, இதுக்கு காரணம் யாரா இருக்குன்னு அன்பு யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஆனந்தி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கடலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே மகேஷ், அன்பு 2 பேரும் ஆனந்தியை காப்பாற்றி அள்ளி எடுத்துக்கிட்டு வராங்க. கடலுக்குள்ள விழுந்ததும் ஆனந்தி நிறைய தண்ணியை குடிச்சிடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா ஆனந்திக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. அன்பு ஒரு பக்கம், மகேஷ் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இந்த கர்ப்பத்துக்கு யாரா இருக்கும், ஆனந்திக்கே தெரியாம நடந்திருக்குன்னா இது எவ்வளவு பெரிய பாவம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.